சேஞ்சஸ் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கூட வந்தாலும் ரைட், ஓகே. ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க கண்டிப்பாக. இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். இப்போ நாங்கள்லாம் 4 முழுக்க உட்காந்தா தான் நீங்களும் சரி 700 800 சம்பாதிக்கணும். 800 சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு 1500 தர வேண்டியிருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். நகாலையெல்லாம் ஏறி போச்சு, அரிசி ஏறி போச்சு. அரிசி மூட்டை 1650 ரூபா. உண்மை தானே, போய் சொல்லியே. நல்லெண்ணெய் லிட்டரு 400 ரூபா. ஆனால் சாப்பாட்டுக்கு இப்போ ரொம்ப ததிகணத்தம் தான் இருக்குது. சொல்லிக்கலாம் வெளியில் வேணால் வசதியாக இருக்கும்னா, மிடில் கிளாஸாகவே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து அப்பையிலேருந்து ஏடிஎம்கே. அதுதான் அப்போதைக்கு இன்னும் வேற யாராவது வந்தால் கூட போடலாம். அதாவது இளைய தலைமுறைகள் யாராவது வந்தால் கூட போடலாம். அதான் ஒரு சேஞ்சஸ் தான். முதல்வன் மாதிரி ஒரு 10 நாளைக்கு பண்ணிட்டு கூட அடுத்தது பார்க்கலாம். சொல்ல முடியாதுங்க, யார் வேணாலும் வரலாம். நீங்களே கூட இப்போ சர்வே எடுக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா தோணி வந்தாலும் வரலாம். அதனால சொல்றேன். 2 வருஷம் முன்னாடி வந்தவங்களே திட்டுறாங்க, இப்போ வந்தவங்க எதுக்கு ஆச்சு அப்படி விஜய் 2 வருஷம் இது ஏதாவது யார் வந்தாலும் இது சரிங்க. இது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணினா தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஒரு பேங்க்கு போனால் கூட நம்மளை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க. செக்யூரிட்டி இருக்கா அப்படிங்கிற செக்யூரிட்டி இருந்தால் பேங்க் போக போகிறது இல்லை, வேலைக்கு வர போகிறது இல்லை. கரெக்டா? அதுக்கு ஒரே வழி, எல்லாரும் ஒரே லெவலில் இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும். விலைவாசியும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ தக்காளி பழம் 70 ரூபா நேற்று, 15 ரூபா 20 ரூபா விற்று தக்காளி பழம் 70 ரூபா. 3 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கின வெங்காயம் இன்னைக்கு 2 கிலோக்கு 100 ரூபா. இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம்தான்.